வணக்கம். நான் சத்யா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அப்படியே இந்த உடம்பு அப்படியே சிலிர்த்துக்குதுங்க. என்ன ரீசன்? கடந்த மாதம் மே 10ஆம் தேதி இந்த திராவிட கட்சிகள் என்று அழைக்கக்கூடிய இந்த ஊழல் ஆட்சிகள், மன்னர் ஆட்சி முறை ஒழிக்கப்பட்டு மே 10ஆம் தேதி மக்களாட்சியை நிறுவியபோது கூட இவ்வளோ பெரிய சந்தோஷம் கூட இல்லைங்க. ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய தங்க தமிழ் மகன் தளபதி அவர்கள் அறிவித்த த சிங்கப்பெண்கள் சிறப்பு அதிரடிப்படை, த லைன் லேடி, த ஸ்பெஷல் ஃபோர்ஸ் என்று அழைக்கக்கூடிய இந்த படையை இன்றைக்கு அறிவிச்சிருக்கிறாரு. உலக நாடுகள் இன்றைக்கு போட்டிக்கிட்டு இருக்குங்க. எப்படின்னா, இது போன்ற திட்டங்கள் இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு திட்டத்தையும் எந்த ஒரு நாட்டிலையும், இந்தியாவில் எந்த ஒரு மாநிலத்திலும் அறிமுகப்படுத்தலை. ஆனால் தளபதி அவர்கள் இன்றைக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. அதிலிருந்தே தெரியுது அவர்கள் பெண்கள் மீது எவ்வளவு ஒரு அன்பும் பாசமும் குழந்தைகள் மீது எப்படி வச்சிருக்கிறாருன்னு நம்மளால் அதை உணர முடியுது. அது நம்ம மிக மகிழ்ச்சியாக நான் இப்போ இருக்கிறோம். ஏனென்று சொன்னால், இதற்கு முன்பு ஆட்சியில் இருந்த ஜெயலலிதா மேடம் அவங்க கூட பெண்களுடைய முன்னேற்றத்துக்கான பல திட்டங்களை அறிவிச்சிருந்தாங்க. பெண்கள் முன்னேற்றத்துக்கான திட்டங்கள் என்று சொன்னால், அந்த பெண்களுக்கு உதவித்தொகைகள் கொடுப்பது, அதுபோக பெண்களுக்காக தனியாக பெண் காவல் நிலையங்கள் அமைப்பது, அதெல்லாம் செஞ்சுருந்தாங்க. ஆனால் இந்த பாதுகாப்புக்காக ஒரு சிறப்பு அதிரடிப்படையெல்லாம் கொண்டு வரல. ஆனால் இன்றைக்கு தளபதி அவர்கள் இந்த பெண்கள் மீது அதிக பாசங்கள் வைத்திருந்ததுனால இதை செஞ்சுருக்கிறாங்க. ரெண்டாவது, இதற்கு மூல காரணம் அந்த போதை வஸ்துகள் தான் சொல்லியிருக்கிறாங்க. நான் ஏற்கனவே கடந்த முறை ஒரு காணொலியில் பேசியிருந்தேன். இதற்கு மூல காரணமே போதை தானே. அதை ஒழிக்கிறதுக்குண்டான வழிகளையும் முறைகளையும் அவர் கண்டிப்பாக செஞ்சிருவார். அவர் விட்டு கொடுக்கவே மாட்டார். ரெண்டாவது, இந்த சமூக விரோத கும்பல்களெல்லாம் இந்த தீய எண்ணத்தோடு இந்த தமிழ் மண்ணில் இந்த என் நாட்டில் வாழணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, தயவுசெய்து அதை சுத்தமாக இப்போவே மனசுலேருந்து எராஸ் பண்ணிவிடுங்க. அப்படி உங்களுக்கு ஒரு எண்ணம் வந்து இந்த நாட்டை விட்டுல ஓடிடுங்க. இந்த மண்ணில் இருக்காதீங்க தயவுசெய்து. அதனால் இந்த திட்டத்தை நம்ம வரவேற்கிறோம். மிகப்பெரிய அளவில் அவருக்கு ஒரு ராயர் சல்யூட் நான் கொடுக்குறேன். ரொம்ப நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறோம். இனிமேல் என்னுடைய பெண் தாய்மார்கள், என்னுடைய பெண் குழந்தைகள் எல்லாருமே இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பாதுகாப்பாக இந்த மண்ணில் வாழ்வாங்கன்னு ஒரு நம்பிக்கையோடு நம்ம கடந்து போகிறோம். ரெண்டாவது, இந்த ஆட்சியை விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதில் தீய சக்திகள் எல்லாம் 2 நாளுக்கு வந்துடும், 3 நாளுக்கு வந்துடும், 3 மாதத்துக்கு வந்துடும். அவருடைய பகல் கனவுகள், பகல் எண்ணங்கள் எல்லாம் ஒருபோதும் நடக்காது. இந்த ஆட்சி 5 ஆண்டு காலம் சிறப்பாக நடக்கும்னு ஒரு மக்களுக்கு அதீத நம்பிக்கை இருக்கிறது. அதற்குண்டான வழிமுறைகள் எல்லாம் தளபதி மக்களுக்கு சொன்ன வாக்குறுதியெல்லாம், ஏழைகளுக்கான திட்டங்கள் எல்லாம் நிச்சயமாக நிறைவேற்றுவார் என்று சொல்லிக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.